ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வரசா இந்த மெஹந்தி கிளாஸ் தான் பார்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கள் இப்போ பாருங்க. நான் அதாவது லைன்ஸ் போடுறேன். லைன்ஸை நான் கொஞ்சம் திக் லேயர் ஆக்குறேன். அடுத்ததாக நான் 2 லைன்ஸ் போடுறேன். அதாவது கீழுக்கும் மேலுக்கும் போட்டுட்டு நான் தம் லைன் கொடுக்குறேன். இந்த தம் லைன் நான் முதலே சொல்லியிருக்கிறேன், சின்ன குட்டி குட்டியாக நாங்கள் போட வேணும். இல்லாட்டிக்கு நீங்கள் அதிலிருந்து கொஞ்சம் பெருசாக போடலாம். நீங்கள் எப்படி போடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதே மாதிரி போடுங்கள். இப்போ பாருங்க, நான் அதாவது முதல் ஒரு லேயர் தம் லைன் போட்டுட்டு அதுக்கு பிறகு அடுத்த லேயராக நான் 2வது லேயராக போடுறேன். போட்டுட்டு இந்த 2 லேயரும் அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கொண்டு இருக்குமா போல இருக்குது. நான் என்ன செய்கிறேன், அதுக்கு நடுவில் கொஞ்சம் அந்த திக் லேயராக ஆக்குறேன். திக் லேயர் ஆக்கும்போது பாருங்க, நல்ல ஒரு நீட்டாக இருக்குது. நாங்கள் அந்த போட்ட அந்த டிசைன் நல்ல ஒரு நீட்டாக தெரியுது. அப்போ அதுக்காண்டி தான் நான் திக் லேயர் கொடுக்குறேன். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், திக் லேயர் கொடுக்குறது எங்களுடைய அந்த பேக்குகளை நல்லொரு எடுத்துக்காட்டாக காட்டுவதற்கு தான் நாங்கள் திக் லேயர் கொடுக்குறது. இப்போ பாருங்க, நான் அடுத்ததாக லைன்ஸ் போடுறேன். லைன்ஸ் போட்டுட்டு நான் அதையும் கொஞ்சம் திக் லேயர் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு தம் லைன் கொஞ்சம் பெருசாக கொடுக்குறேன். அதாவது நாங்கள் ஒரு 2 தம் லைன் போடுற இடத்தை பிடிச்சி நான் ஒரு தம் லைன் போடுறேன், கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு அதையும் நான் திக் லேயர் ஆக்குறேன். இப்படி திக் லேயர் ஆக்கும்போது பாருங்க, நாங்கள் தூரம் நின்றாலும் எங்களுடைய இந்த ஒர்க் மிகவும் ஒரு எடுத்துக்காட்டாக தெரியும். அதுக்காண்டி தான் நாங்கள் திக் லேயர் கூட கொடுக்குறது. இப்போ அதாவது நார்மலான ஒரு ஒர்க்கு செய்தாலும் எங்களுடைய இந்த ஒர்க்கு நல்ல ஒரு அந்த ஹெவியான ஒர்க் மாதிரி காட்டி கொடுக்கணும். இப்போ சிம்பிள் ஒர்க்கு தானேன்று நாங்கள் விடாமல் அதை கொஞ்சம் ஹெவியாக நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுத்து காட்ட வேணும். இப்போ பாருங்க, நான் அதிலிருந்து அதாவது ஒரு 2 இன்ச்சு இடைவெளியில் நான் அடுத்த லைன்ஸ் போட்டுட்டு அதையும் திக் லேயர் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு நான் இன்னொரு லைன்ஸ் கீறிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி தம் லைன் போட்டுக்கொண்டு வரேன். அதுவும் கொஞ்சம் பெருசாக போடுறேன். போட்டுட்டு அதையும் நான் நல்ல ஒரு திக் லேயர் ஆக்குறேன். திக் லேயர் ஆகி போட்டு தான் நாங்கள் இது அதாவது இங்கே மணிக்கட்டுக்கு மேலாகத்தான் இந்த டிசைனுகள் நாங்கள் போடுவோம். மிகவும் அழகான டிசைன்களை நாங்கள் செலக்ட் பண்ணி எடுக்க வேணும். இப்போ பாருங்க, நான் அந்த டிசைன் போட்டுட்டு இப்போ அதுக்கு பிறகு நான் அதாவது ஒரு லைட்டான சரிவு கோடு எடுக்கிறேன். சரிவு கோடு எடுத்துட்டு இதையும் நான் திக் லேயர் ஆக்குறேன். இது நார்மலாக நாங்கள் எந்த ஒரு டிசைனையும் நாங்கள் இதில் சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நான் இப்படி நான் சரிவு கோடு கீறிட்டு இனி நான் அந்த செக்குடு பேட்டர்ன் நாங்கள் எப்படி போடுவோமோ அதே டிசைன் தான் இதில் நான் போட போகிறேன். இப்படி நாங்கள் அதாவது சதுரமாக நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் இப்படி செக்குடு பேட்டர்ன் எடுத்துக்கொண்டு போகணும். அப்போ தான் எங்களுக்கு நல்ல ஒரு நீட்டான அதாவது நல்ல ஒரு திக் கிளியராக நாங்கள் எடுக்கும்போது எங்கள்ட ஒர்க்கு நல்ல ஒரு கிளியராக இருக்குது. இப்போ பாருங்க, நான் இனி இந்த செக்குடு பேட்டர்ன் நான் போட்ட பிறகு அதுக்குள்ளே நீங்கள் எந்த டிசைன் நீங்கள் போடணும் நினைக்கிறீங்களோ நீங்கள் அதே மாதிரி போடலாம். நான் அதுக்கு பிறகு பாருங்க, அந்த கீழே நான் போட்ட அந்த லைன்ஸுக்கு தம் லைன் கொடுக்குறேன். தம் லைன் கொடுத்துட்டு அதையும் டபுள் லேயர் ஆக்குறேன். அதாவது 2 லேயராக திரும்பவும் நான் போடுறேன். போட்டுட்டு அதையும் நான் லைன்ஸ் கீறிட்டு அதையும் நான் ஃபில் பண்ணுறேன். அந்த இடைவெளிகளை நான் நிரப்பும் போது நல்ல ஒரு நீட்டாக வரும். நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். இப்போ பாருங்க, நான் அந்த செக்குடு பேட்டர்ன் போட்டதுக்குள்ளே நான் அதாவது சின்ன ஒரு பூ டிசைன் மாதிரி நான் போட்டு கொண்டிருக்கிறேன். நார்மலாக நீங்கள் இதுக்கு இலியல் போடலாம், வேறு பூ டிசைனுகள் போடலாம். உங்களுக்கு எந்த டிசைன் நீங்கள் போடணுமெண்டு பாருங்க, நான் அந்த ஒவ்வொரு டிசைனாக நான் போட்டு கொண்டு போகிறேன். உங்களுக்கு பிடித்த டிசைனுகள் எது வேண்டாலும் போடலாம். பூ டிசைன் போடலாம், அதே மாதிரி இப்போ ஒரு இலை மாதிரி போடலாம், நிறைய டிசைன்கள் டாட்ஸ் மாதிரி போடலாம், நிறைய இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த டிசைனை நீங்கள் இதுக்குள்ளே போடலாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒவ்வொன்றோடு அதை டிசைனுகளாக நான் இந்த செக்குடு பேட்டர்னில் எப்படி போடலாம்னு சொல்லி அதையும் நான் செய்து காட்டுவேன். அதே நேரம் இதில் ஒவ்வொரு டிசைனுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஃபீல் பண்ணுவோம், நிறைய டிசைனுகள் இருக்குது. நீங்கள் 1 இல்லை 2 நீங்கள் நிறைய டிசைனுகளை நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய இந்த மெஹந்தி கிளாஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனுகள் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதிலிருந்தே நீங்கள் எடுத்து போட்டு பழகி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் இதுகளுக்கு டாட்ஸ் போடுறேன். அதாவது அந்த எம் வடிவில் நான் போட்ட அந்த தம் லைனுக்கு, பெரிய தம் லைனுக்கு நான் டாட்ஸ்கள் வைக்கிறேன். டாட்ஸ்கள் வைக்கும்போது பாருங்கள், மிகவும் அழகாக இருக்குது. அதுக்கு பிறகு நான் மேலுக்கு போட்ட அந்த லைன்ஸுக்கு தம் லைன் கொடுக்குறேன். நாங்கள் எவ்வளோ நாங்கள் கொஞ்சம் ஹெவியாக காட்டணும் அப்படி நினைக்கிறோமோ அவ்வளோ நாங்கள் நல்ல ஒரு நீட்டாக நல்ல ஒரு வடிவானதாக காட்டணும். இப்போ பாருங்க, நான் அதாவது கீறி முடிஞ்சது. நீங்கள் இதுக்கு மேலேயும் நீங்கள் கொடுக்க நல்ல ஹெவியாக்கணும்னா ஹெவியாக்கலாம். தேங்க்யூ.